இது 2 நாள் இன்னும் எப்படி குக்கர் அங்கே வச்சுருக்கு. எப்படி அங்கே உப்பு இருக்குது எடுத்துருக்காங்க. இங்கே குக்கர் இருந்தது, இங்கே உப்பு இப்படி எடுத்தேன் பாருங்க, அப்படியே கை வச்சுட்டேன் அதில். அப்படியே ஃபுல்லாக அப்படியே இதாகிடுச்சு. போச்சு. வீரத்தழம்பு பார்த்து செய்யக்கூடாதா? இன்னைக்கு இன்னொன்று பண்ண பார்த்தீங்கல்ல, நேரம் முடிச்சு கண்ணடி சில்ல மிட்டாய். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இன்றைக்கி வேலைக்கிழமை. என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில்? நம்ம வீட்டில் பூசணிக்காய் சாம்பார். நம்ம வீட்டில் வந்துட்டான் பாருங்க. எங்கள் வீட்டு மரத்தில் முருங்கைக்காய் அதை போட்டு ஒரு பூசணிக்காய் சாம்பார் பண்ணிட்டு காரமணி தொக்கு பண்ணுறாங்க. டேட் கிளிக்கல. ஓகே, சாப்பிட்றதா குழந்தை அழுகுறாங்க. ஓகே, நம்மளுக்கு இன்றைக்கி அந்த காராமணி, ஓராமணி, முருங்கைக்காய், கத்திரிக்காய்லாம் அவ்வளோ புரியாது நம்மளுக்கு. ஸோ எனக்கு ஒரு 100 சிக்கன் வாங்கி கொடுத்துட்டேன். எனக்கு அந்த கோரியண்டர் கிரேவி பண்ண கொத்தமல்லி வந்து கட்டு ரொம்ப சீப்பு. ஒரு கட்டு, பெரிய கட்டு 10 ரூபா தான். அதை ஒரு கொத்தமல்லி கட்டு வாங்கி கொடுத்துட்டேன். சிக்கன் வாங்கி கொடுத்துட்டேன். நான் செய்ய சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. நைட்டு அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வரது மாதிரி 1 தூங்குறது 2 ஆகிடுச்சு. அந்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் என்னுடைய மருமக வந்து மடிப்பாக்கம் வரைக்கும் போகிறோம். ஏன்னா பாரிஸில் போயிட்டு அந்த ரா மெட்டீரியல்ஸ்லேருந்து வாங்கணும். காம்பவுண்டு இன்னும் சொன்னாங்க, அதை பற்றி தெரியல. பாக்ஸ்லாம் வாங்கினேன்ட்டு அது கிட்டத்தட்ட 20 கிலோமீட்ரு. செம்ம டிராஃபிக் ஆகும். மடிப்பாக்கத்தில் ஒரு கடை, மடிப்பாக்கம் தானே, அங்கே ஒரு கடை பார்த்துருக்காங்க. அந்த கடையில் போயிட்டு இந்த ஐட்டம்லாம் வாங்கினாங்க. எழுதித்தான்னா இல்லைப்பா நானும் கூட வரேன்றாங்க. அந்த என்ன பாக்ஸ் எல்லாம் இது வாங்கினாங்க, அது போய் பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, காலை ஒன்றும் சாப்பிடல. இன்னும் காலை பூசணிக்காய் ஜூஸ் குடித்தேன். நீங்கள் டிஃபன் பண்ணிட்டீங்களா? நானும் மருமகளும் இன்றைக்கி பூசணிக்காய் ஜூஸ். எங்கள் ஒய்ஃபு காலையில் ஒன்றும் சாப்பிட நேரம் சாப்பிட்டேன். கொண்டு கை தண்ணினே வெறும் காப்பி வச்சு குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. மணி கிட்டத்தட்ட 11:30. இந்த பாருங்க, டைம் ஆகுது 11:30 ஆகிடுச்சு. அப்படியே போயிட்டு மடிப்பாக்கத்தில் எனக்கு தெரியாது அட்ரஸ் இதில் போட்டிருக்காங்க, லொக்கேஷன் பார்த்துட்டு வாங்க. இந்த ப்ரோக்ராம் போய்ட்டு செம்ம ரைட்டாக தான் இருக்குது. ஒரு பக்கம் சாப்பாடு ஆகிட்டுருக்கு. பூசணிக்காய் சாம்பார் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு பார்த்தா சிக்கன் ஒரு பக்கம் ஆகிட்டுருக்கு. ஓகே, நானும் மறுபடியும் வெளியே போகிறேன். இன்றைக்கி மேடை வாக்குமோ ஏதோ சொல்கிறேன், நான் போய்ட்டு வரணும். அப்பா சரியான வெயிலுங்க, பயங்கர வெயில், தாங்க முடியாத அளவு வெயில் அடிக்குது. வந்துட்டோம், கடையை தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டோம். இதுதான் வந்தாச்சு கடைக்கு. பேரனும் கூட வந்துட்டான் இந்த வெயிலையே. இங்கே பாருங்கள், பாரிஸ் போனோம். பாரிஸ் இங்கே ரொம்ப தொலைவு. தலை நனைஞ்சிச்சு பாருங்கள். இது நம்மளுக்கு கிட்ட இங்கேருந்து 10 கிலோமீட்டர் தான். ஆனால் செம்ம டிராஃபிக்கு, செம்ம வெயில். வந்தாச்சு. அவங்க ஒன்றும் வச்சுருந்துச்சு. இன்னும் பிளாஸ்டிக் டப்பா, எசன்ஸு, காம்பவுண்டில் சாக்லேட்லாம் இதை வாங்கணும். நாங்கள் அதை வாங்கினோம். 1 பாக்ஸ் சிக்கன் வேணாமே? இது கூட 1 ரூபா ஆகிட்டு. ஐயோ, டைம் அவரே கலந்துருக்கு. இங்கே வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான், பட் பாரிஸில் தான் விலை கம்மி. ஓகே, ஒரு பாக்ஸிங் வந்து 5 ரூபானா அங்கே 7 ரூபா, இங்கே 7 ரூபானா அங்கே 5 ரூபா. நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ பாரிஸ் தான் எடுப்போம் லாட்டில் எடுக்கிறப்போ. பாக்ஸ் கடத்த 25. இதெல்லாம் ஒரு பேக்கரிக்கு தேவையானது எல்லாமே இந்த கடையில் இருக்கிறாங்க ஃபுல்லாக. உலகெங்கும் யாவும் அப்பா மாதிரி ஃபோன் பயங்கர அண்டர்ஸ்டா. போதும். வாங்க கரைச்சி சாப்பிடலாம். இன்னொன்று கொடுங்க. இந்த வெயில் கரைச்சி தான் பெஸ்ட்டு. உங்கெல்லாம் வெயில்
வெயில் கோயம்புத்தூரில் சரியான வெயில்னு சொன்னாங்க. அம்மாவும் சரியான வெயில். வீட்டில் வந்தோன்னா சில்லுன்னு இருக்குது. மீராமாய் எப்படி வச்சுது வெயில் இன்னைக்கு? தாறுமா. ஓகே, நான் வரதுக்குள்ள இங்கே பாருங்கள் லைன் அடிக்க வச்சுருக்காங்க. எல்லாம் ரெடி. பார்க்கலாம் என்னான்ட்டு. வெயில் அவ்வளோ வெயில், கரும்பு சாப்பிட்டு கூட தாங்கலை. சரி, இன்றைக்கி எவ்வளோ பண்ணியிருக்காங்க. இது பண்ணதுக்கு ப்ரைஸாக வந்து வீர தழும்பு வாங்கியிருக்காங்க. குக்கரில் கை வச்சுட்ருக்காங்க. இந்த இடத்துல அப்படியே பட்டையாக சோப்பாயிட்ருக்கு. அது 2 நாள் அப்படியே தெரியும் பாருங்கள், கருப்பாக வீர தழும்புகள் பாருங்கள். இது 2 நாள் இன்னும் எப்படி குக்கர் அங்கே வச்சுருக்கு. எப்படி அங்கே உப்பு இருக்குது எடுத்திருக்காங்க. இங்கே குக்கர் இருந்தது, இங்கே உப்பு இப்படி எடுத்தேன் பாருங்க, அப்படியே கை வச்சுட்டேன் அதில். அப்படியே ஃபுல்லாக அப்படியே இதாகிடுச்சு. போச்சு. வீர தழும்பு பார்த்து செய்யக்கூடாதான். இன்னைக்கு இன்னொன்று ஒன்று பண்ண பார்த்தீங்கல்ல, நேரம் கண்ணடி சில்ல மிட்டாய். வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன். ஸ்மைலி முருங்கைக்காய் கிரேவி. நம்ம வீட்டு முருங்கைக்காய் ஒன்று தான் இருந்துச்சு. சரி, மருமகளுக்கு மீராமாய்க்கா. ஆமாம். அப்புறம் இது ரசம். இது வந்து ரசம் நேற்று வச்சது இன்னைக்கு ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் பூசணிக்காய் சாம்பார். பூசணிக்காய் சாம்பார். அப்புறம் காராமணி கிரேவி. உள்ளே போட்டிருக்கேன். சிக்கன் நீங்கள் கேட்டது. இது நீ சாப்பிட மாட்டேன், யாருமே சாப்பிடணும், எனக்கு மட்டும்தான் இது இன்னைக்கு. அடித்த சாதம். அதுக்கப்புறம் இது என்ன தெரியுமா, இது கை சுட்டுச்சு. என்ன பண்ணேன், நான் இந்த பக்கம் இதில் வந்து ஒலை வச்சுருந்தேன் சாப்பாடு வடிக்கிறதுக்கு. இது ஒலை மட்டும் வச்சுருந்தேன். இந்த பக்கம் சாம்பார் பண்ணுறதுக்காக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் வெந்தயம் போட்டுட்டு வெங்காயம் போட்டிருந்தேன். அதில் அரிசி கழுவி இதில் போடுறதுக்கு அதில் போட்டேன் கொஞ்சோண்டு வெங்காயத்தில் அரிசியை போட்டேன். அதனால் என்ன பண்ணேன், அந்த கொஞ்சம் இதில் கொஞ்சம் சாம்பார் சாதம் செஞ்சுட்டேன். சாப்பிட்டு பாருங்க, செம்மையாக வந்திருக்கு. சரி, ஓகே. நான் சும்மா ஏதாச்சும் செஞ்சேன். நான் என்ன இது அப்படியே எப்படி கொட்ட முடியும்னு சொல்லிட்டு நான் அந்த கொஞ்சம் அரிசியை வந்து அப்படியே கொஞ்சம் காய்கறி, கேரட்டு, அப்புறம் தக்காளி அதெல்லாமே போட்டு இது சாம்பார் பொடி எல்லாம் போட்டு இப்போ சாப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. சரி, ஓகே. இன்னைக்கு அது ஒரு வித்தியாசமான சமையல். இன்னைக்கு தான் நம்ம வீட்டு சமையல். வீர பெண்மணி வீர தழும்போட கூப்பிட்றாங்க, வாங்க சாப்பிட்லாம். வாங்க சாப்பிட்லாம். ரைட், ஓகே.